மின்சாரத்துல இயங்கக்கூடிய இந்த மாதிரி குக்கரை ஆன் பண்ணும்போது உடனே இந்த மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா அதை எப்படி பருப்பு கடையில இந்த கட்டையை கொண்டு ரொம்ப ஈஸியா எப்படி சரி பண்றதுன்னு பாத்துரலாம். இந்த குக்கர்ல அரிசியை வச்சுட்டு ஆன் பண்றேன், உடனே ஆஃப் ஆகுறத நீங்க பாக்கலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆன் ஆகும், ஆனா கொஞ்ச நேரத்திலே ஆஃப் ஆகிரும். இப்ப பாருங்க ஆன் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஆஃப் ஆயிரும் பாருங்க. இப்ப பாருங்க அரிசியோட ஊத்தி வச்சிருக்க தண்ணி சூடு கூட ஆகல, அதுக்கு முன்னாடியே ஆஃப் ஆயிட்டு. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ண போற சின்ன மெத்தட் மூலமா ஈஸியா சரி பண்ணிடலாம். இப்ப நம்ம பண்ண போற மெத்தட் புரியணும்னா இந்த ஸ்விட்ச் எப்படி வேலை செய்யுதுன்னு மேலோட்டமா பாத்துரலாம். நார்மலா இந்த ஸ்விட்ச் பாத்திரம் இதுல வைக்காம நம்ம ஆன் பண்ணோம்னா கண்டிப்பா ஆன் ஆகாது. இப்ப ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இந்த ஸ்விட்ச் எப்படி ஆன் ஆகுதுன்னா, இந்த பாத்திரத்துல அரிசி தண்ணி எல்லாம் வச்சு வைக்கும் போது இதுல இருக்க இந்த பகுதி வெயிட்னால கீழ் நோக்கி அழுத்தப்படுது. இந்த நேரத்துல இந்த ஸ்விட்சை போட்டோம்னா ஆன் ஆயிரும். இதுல இருந்து பாத்திரம் எதுவும் இந்த பகுதியில வச்சாதான் ஆன் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த குக்கர்ல அரிசியோட பாத்திரத்தை வச்சாலும் ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் உடனே ஆஃப் ஆகுது. ஆனா இந்த நடு பகுதியை விரலால அழுத்தி ஸ்விட்ச் ஆன் பண்ணா ஆன் ஆகுது. அப்படின்னா பிரச்சனை இந்த குக்கர்ல இல்ல, இந்த குக்கர்ல வைக்கக்கூடிய இந்த பாத்திரத்துல தான். எப்படின்னா பாத்திரத்தோட நடு பகுதியில இந்த பகுதி படும்போது பாத்திரத்தோட இந்த பகுதி அழுத்தப்பட்டு பள்ளமாயிருக்கும், அல்லது பாத்திரம் விளக்கும் போது இந்த பகுதியில ஏதாவது தட்டுப்பட்டு பள்ளமாயிருக்கும், அல்லது வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைங்க இந்த நடு பகுதியில ஏறி மிதிச்சு விளாண்டிருப்பாங்க, அல்லது வீட்டுல உள்ளவங்க கோவத்துல இந்த பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. இப்படிதான் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பாத்திரத்தோட நடுப்பகுதியில பள்ளம் விழுந்திருக்கு. இப்ப பாத்திரத்தோட நடுவுல பள்ளம் இருக்கிறதுனால இந்த பகுதி பாதி அளவு தான் உள்ள போகும், இப்படி முழுமையா உள்ள போகாது. இப்ப இத பாதி அளவு அழுத்தி ஸ்விட்ச் ஆன் பண்றேன், ஸ்விட்ச் ஆன் ஆக மாட்டேங்குது. திரும்ப இத முழுமையா அழுத்தி ஸ்விட்ச் ஆன் பண்றேன், ஆன் ஆகும். அதனால இதை சரி செய்ய பாத்திரத்தோட அடிப்பகுதியை ஏதாவது மரப்பலகை மேல வச்சிருங்க. அடுத்ததா பாத்திரத்தோட இந்த பகுதியில பருப்பு கடையிற கட்டையை வச்சு கொஞ்சமா அழுத்தி நிமித்திருங்க. முதல்ல பள்ளமா இருந்த இந்த பகுதியை சூப்பரா நேராக்கியாச்சு. அதே மாதிரி இந்த பாத்திரத்தை தரையிலேயோ அல்லது மெட்டல் மாதிரி இருக்கிற பொருட்களையோ வச்சு நிமிக்கும் போது இந்த பாத்திரம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த பாத்திரத்தை நம்ம நிமிக்கும் போது அடிப்பகுதியில பலகை இருக்கிற மாதிரியும் மேல் பகுதியில மரப்பொருட்களை பயன்படுத்தி கொஞ்சமா அழுத்தி நிமித்தோம். இப்போ நிமிக்கப்பட்ட அந்த பாத்திரத்துல அரிசியும் தண்ணியும் ஊற்றி குக்கர் ஆன் ஆகுதான்னு பாத்துரலாம். இப்ப நம்ம நினைச்ச மாதிரியே குக்கர் சூப்பரா ஆன் ஆகுது. இப்ப நம்ம வச்ச அரிசி வேகிற வரைக்கும் குக்கர் ஆன் நிலையில இருக்கான்னு செக் பண்ணி உறுதிப்படுத்திடலாம். இப்ப இந்த குக்கர்ல தண்ணி ஆவியாகி சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த சாப்பாடு வெந்ததுனால இந்த ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆகணும். அப்படி ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணி உறுதிப்படுத்திடலாம். இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிட்டு. அதே மாதிரி சரியான அளவு தண்ணி ஊத்துனதுனால சாப்பாடும் அருமையா வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்க மின்சார குக்கர்ல வைக்கக்கூடிய பாத்திரத்தோட நடு பகுதியில பள்ளம் விழாம பாதுகாப்பா வச்சுக்கோங்க.